Okay, here is what it is. First one, I'm going to start with the question. இது கொஞ்சம் பெருசாக்கிறேன், அதுக்கப்புறம் ஆக்சுவல் லிசனிங் போறப்ப இது சின்னதா இருக்கும். ஓகே, இது இந்த தலைப்பு பேர்ஸ்னா தெரியும், கரடின்னு தெரியும், ரைட்? ஸ்பெக்டாக்கிள் பேர்ஸ்னா என்ன அர்த்தமா இருக்கும்? இப்படி என்ன இருக்கும்? கலை இது ஆல்ரெடி இன்டர்நெட்ல பார்த்து இது பண்ணிட்டாங்களாமா. ஆக்சுவலி இன்டர்நெட்ல இல்ல, நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்க சார் இப்போ இதுக்கு முன்னாடி. சரி, அந்த ஃபுல்லா பார்த்துட்டேன், ஆன்சரும் தெரியும் பிளஸ் யூகிக்க முடியுமா? நான் கேட்கிற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே, ஸ்பெக்டாக்கிள் பேர்ஸ்னா என்ன என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? கண்ணாடி கரடி, கண்ணாடி போட்ட கரடி. கண்ணாடி போட்ட கரடி. இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. Angela says that it was the dash of the spectacled bear that first interested her. என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த டேஷை விட்டுட்டு சொல்லுங்க, என்ன அர்த்தம்? Angela says that it was the கரெக்டா வாஸ் எல்லாம் பாருங்க, கிளீனா இருக்கு. டேஷ் ஆஃப் தி spectacled bear that first interested. அதாவது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச கரடி ஸ்பெக்டாகுலர் பேர் அப்படிங்கிறது. இல்ல இல்ல, கண்ணாடி போட்ட கரடி இருக்குது, கண்ணாடி போட்ட that first interested her. Angela says, ஏஞ்சலாங்கிறவங்க சொல்றாங்க that it was the dash of the spectacled bear that interested her. அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான ஒரு பேர் இல்ல அப்படி இல்ல. இவங்க ஓகே, அவங்களுக்கு அதான் கண்ணாடி போட்டு பேர பிடிச்சிருக்கு. ஆமா, பிடிச்சிருக்குங்கிற. ஆனா that first interested her. It was a dash that first interested her. அதோட நேம் பிடிச்சது, அதோட நேம் தான் இவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரைட், இப்போ நேம் தான் இம்ப்ரெஸ் ஆயிருக்கு. இது எப்படி சொல்லலாம்? எதனால பிடிச்சது? ஒருத்தவங்களுக்கும் ஒரு வகையில பிடிச்சிருக்கு. எதனால பிடிச்சதுங்கிறத தான் சொல்றாங்க. இந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிறது ஓகே. நான் அடுத்த பார்ட்டி போறேன், யாருக்கும் கவர் பண்ணாத பார்ட்டி போறேன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி இது பண்ணதுனால ஐ டோன்ட் வாண்ட், பிகாஸ் ஈஸியா ஆன்சரே சொல்லிட்டீங்களே நீங்க இப்ப, ரைட்? அதனால நம்ம புது பார்ட் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புது பார்ட் போய்க்கலாம், தட்ஸ் ஓகே. அதுக்கேற்ற மாதிரி குயிக்காக நான் செட்டப் பண்ணிக்கிறேன். பட் இது எதுக்காக இந்த இது ஒரு ஃபேவரட் கிளாஸ்னா, அந்த டேஷ் இல்லாம என்ன மீனிங், அந்த மீனிங்ல டேஷ் என்னவா வர வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா ஆன்சர் பண்ண முடியாது. ரொம்ப டஃபா இருக்கும், கடகடன்னு போயிடுவாங்க, சரசரன்னு போயிடுவாங்க, ரைட்? இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆஞ்சலா சேஸ், ஆஞ்சலா சொன்னாங்க ஆஞ்சலா சேஸ் தட் இட் வாஸ். இப்பதான் பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளா பிடிச்சிருக்கு, கண்ணாடி போட்ட கரடியோ ரொம்ப நாளா அவங்களுக்கு எதனால பிடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டட் பாருங்க, இட் வாஸ் த டேஷ். இதனாலதான் கண்ணாடி போட்ட பேரை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுக்கு பிடிச்சது, முதல்ல பிடிச்சது. எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே இதுதான். அதுல கண்ணாடின்னு பேர் இருக்குது, பேர்ல கண்ணாடின்னு இருக்கு. ஸோ இதுல நீங்க ஆடியோ கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த ஸ்பெக்டாக்கிள் பேஸ் நிறைய பேருக்கு சைஸ்னால பிடிக்கும், ஷேப்னால பிடிக்கும். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு பேர்னாலதான் எனக்கு பிடிக்கும்பாங்க. நான் அங்க பண்றேன் உங்களுக்கு. யூ சி, எதுக்காக இது சொல்றேன்னா, இது ரீடிங் பண்றீங்க, லிசனிங் பண்றீங்க, எழுதுறீங்க, பார்த்துங்க. அப்புறம் மனசுல நீங்க ரீட் பண்றப்ப படிக்கிறீங்க, எல்லா விஷயமும் நடக்குது பார்த்தீங்களா? அதுதான் இதுல நீங்க பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா இதா இருக்கும். இப்ப ஒன்றும் இல்லை, இது ஒரு 2-3 மினிட்ஸ் தான் நான் சிம்பிளா ரன் பண்ணிடுறேன். அவங்க கேட்டதுனால நம்ம அடுத்த பார்ட்டும் பண்ணிக்கலாம், நீங்க குயிக்கா பண்ணிடலாம். லுக் அட் திஸ், starting now. Thanks for inviting me tonight. As you know, my main interest is in conservation, and I'm lucky enough to work with lots of different organizations looking after animals both in captivity and in the wild.
இதை கேப்டிவிட்டி வைல்ட் அப்படிங்கிறாங்க. கேப்டிவிட்டினா என்னன்னு தெரியும், வைல்டுனா என்னன்னு தெரியும். வைல்டுன்னா ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் காட்டுல. கேப்டிவிட்டி கேப்டிவிட்டி இல்லை சார். கேப்டிவிட்டினா ஒண்ணும் இல்ல, நம்ம மிருக காட்சி சாலை இருக்கு இல்லையா, பிடிச்சி ஆமாம். இங்க பிடிச்சி வச்சா கேப்டிவிட்டி, காட்டுல கொண்டு போய் விட்டா வைல்டு. வைல்டு. ஓகே. ஓகே. இதுல என்னன்னா, இது ஓவராலாவே இந்த வாக்கியத்தை நீங்க படிக்கிறப்ப ரொம்ப இதா இருக்கும். நான் குயிக்கா போயிடுறேன். லுக் அட் திஸ். I'd been fascinated by all kinds of bears for a long time before I started working in this field, but it was the spectacled bear that really attracted me. இந்த ஒரு இது பாருங்க, நான் எல்லா கைண்ட் ஆஃப் பேரோட நான் வந்து பழகியிருக்கேன். இந்த ஸ்பெக்டாகுலர் பேர் வந்து ஏதோ என்ன ரொம்ப கவர்ந்து பிடிச்சிருக்கு. அட்ராக்ட் பண்ணிடுச்சு. Some people find it appealing because of its size and shape. இப்ப கரெக்டா சொல்லுங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். Some people சைஸ்னால பிடிக்கும், ஷேப்னால Shape-னால. பிடிக்கும். இப்பதான் அடுத்த பிடிக்குங்கிறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணாங்க? some people likes. இல்ல, Like. ஃபைண்ட் இட், சம் பீப்புள் ஃபைண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க. Can you repeat again, sir? இல்ல, அது ஃபைண்ட் இட் அப்பீலிங். நீங்க அது ரீடிங் கொடுக்குறப்ப பண்ணிக்கலாம். ரீடிங் உங்களை 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ரீடிங் பண்ண போறீங்க. ஃபைண்ட் இட் அப்பீலிங். அந்த அப்பீலுங்கிற Appealing. வார்த்தை வந்து நமக்கு தெரியுது. Appeal. அப்பீல்னா 2 மீனிங். ஒன்று வந்து அப்பீல்னா அட்ராக்ட், இன்னொன்று அப்பீல்னா லா சைட்ல வந்து மேல அடுத்ததுக்கு அடுத்தது Correct. போய் ஆமா. முறையிடுறது. Attract. டோட்டலி 2 டிஃபரெண்ட் மீனிங்ஸ். இஸ் அப்பீலிங்னா அவர் ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்காருங்கிறது அப்பீல். இன்னொரு அப்பீல் வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு மீனிங். அப்பீல் Meaning. ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவேன் நானு. மேல்முறையீடு. மேல்முறையீடு. மேல்முறையீடுக்கும் கவர்ச்சிக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனா ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. Look at this. And it's less well known than other types of bear. It is less well known than the other types of bears. பாக்கி எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப பாப்புலாரிட்டியில அது குறைச்சிடலாம். நிறைய பேர் கண்ணில் படல. இது இந்த கண்ணில் படுறதுக்கு காரணம் சொல்லுவாங்க. இதுல உள்ள இதெல்லாம் ரியல் திங். ஆஞ்சலா தாமஸ்ங்கிறவங்க ரியல் பர்சன். அவங்க ரியல் இதுல ஒர்க் பண்றவங்க. எதுவுமே இது கற்பனை கிடையாது. இன்ஃபேக்ட் கேம்பிரிட்ஜ்ல சொல்ற எதுவுமே கற்பனை கிடையாது. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சு தான் இந்த பேப்பர் செட் பண்றாங்க. But for me, I thought it was such a great name. It comes from the patches of yellowish fur around. For me, it's a great name. And the name எப்படி வந்ததுங்கறாங்க பார்க்கலாம். The bear's eyes, which grow in a sort of circle shape like glasses. Although these golden markings vary greatly from one bear to another and may not be limited to the eyes, they can extend as far as the bear's cheeks or even chest. இது புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? இது புரிஞ்சுக்க இப்போ அது அதோட சைஸ் வந்து ரவுண்டா இருக்கிறதுனால, அது வந்து கிளாஸ் ஷேப்ல இருக்கிறதுனால, அதை வந்து இருக்காது. ஒரு மார்க்கிங் தான். அந்த மார்க்கிங் கண்ணுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து எங்க வேணாலும் போகலாம். நோஸ்க்கு போகலாம், செஸ்ட் வரலுமே போகும் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட பெரிய மார்க்கிங் தான் எனக்கு அதை பிடிச்சிருக்கு. I'd like to explain what we know about this bear and why I find it so fascinating. இப்ப ஃபேசினேட்டிங்னு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதுதான் அங்க அப்பீலிங்கா இருக்கு. அப்பீலிங்கிற வார்த்தை இங்க ஃபேசினேட்டிங்னு மாத்துறாங்க. It's the only survivor of a type of bear that once ranged across America during the last ice age. இப்ப ஐஸ் ஏஜ் பத்தி பேசுறாங்க, அமெரிக்காவை பத்தி பேசுறாங்க. அமெரிக்கானா நார்த்தன், சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எல்லா கண்டத்தையும் பத்தி பேசுறாங்க. அதுல பயங்கரமா இருந்திருக்கு. ஆனா டோட்டலா இது மட்டும்தான் இருக்கு. அந்த சமயத்துல இருந்த எந்த பேருமே இல்ல. இந்த டைப் பேர் மட்டும்தான் இருக்கு. We thought that it was only found in certain places in Venezuela and Chile, but I was thrilled to read some reports that suggested it might also be living in northern parts of Argentina and eastern Panama. இது புரியுதுங்களா? இந்த டோபோகிராஃபி, இந்த ஜியோகிராஃபி தெரிஞ்சதுன்னா கடன்னு அதை கேப்சர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அது யூஸ் பண்ணா நமக்கு ஓரளவு ஐடியா இருக்குதுன்னா பண்ணிக்கலாம். அது வந்து சவுத் அமெரிக்காவில் மட்டும்தான், சில்லிஸ் இந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்றாங்க. பட் இது இல்லாம நார்த்ல மேல பார்த்தோம்னா அர்ஜென்டினா அர்ஜென்டினா எல்லா பக்கமே இருந்திருக்கு.
It's quite difficult to find spectacled bears in the wild because they are quite shy animals. இப்ப என்ன சொன்னாங்க? இப்ப என்ன அது சொன்னாங்க? வந்து வயல்ல வயல்ல ஃபைன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஷையான ஷையா அனிமல். இருக்கும். ஆ, அப்பதான் ஷைங்கிறது ஒண்ணு. அது பின்னாடி கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன் ஒயில்ட்ல பார்க்க முடியாது? ஆனா ஒயில்ட்ல இருக்கும், ஆனா பார்க்க முடியாது. ஒயில்ட்ல இருக்கும், ஆனா பார்க்க முடியாது. And tend to live in a wide variety of habitats, which can range from dry coastal deserts to high mountain areas above 4,000 meters. They are most commonly found in forests, though. இப்பதான் சொன்னாங்க ஒயில்ட்ல பார்க்க முடியாது, ஆனா ஃபாரஸ்ட்ல பார்க்கலாங்கிறாங்க. அப்ப பார்க்கலாம். ஏதோ ஒரு இந்த இடத்துல தான் நுவான்சிக்கலா பார்க்கணும். ஒயில்ட்ல பார்க்க முடியாது, ஆனா ஃபாரஸ்ட் ஒயில்ட்ல பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன்? Being such timid animals, they tend to come out at night. டிமிடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? அங்க ஷைங்கிறாங்க, இங்க டிமிடுங்கிறாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஷையா இருக்கிறதுனால வெளியில வரலங்கிறாங்க. ஆனா டிமிடு இந்த ஷையா இருக்கிறதுனால எப்ப வெளில வருதுன்னா நைட்ல மட்டும் வருது. நைட்ல மட்டும் நம்ம வருது. இருக்க மாட்டோம். அதனால நம்மளால பார்க்க முடியலங்கிறாங்க. இந்த கணக்கு புரியுது. புரியுது. Look at this. புரியுது. Which is புரியுது. that makes them difficult to see. Though, like me, you may be surprised to learn that they don't sleep all through the winter. ஒரு ஆச்சரியமான விஷயம். உங்களுக்கு மாரி எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. வின்டர் ஒரு 3 மாசம் இருக்குன்னா 3 மாசம் தூங்கவே தூங்காது அது அப்படிங்கிறது. ம்ஹும். As many other types of bear do. We're not sure about the actual number of spectacled bears that remain in the wild, but it's been estimated that there are only about 2,400 still around. இது புரியுது இல்லைங்களா? புரியுது. 2400 இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஆனா இப்போ நம்பர்ஸ் வந்து 2400 தான் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. தெரியுது அப்படின்னு. சோ இது வந்து அமெரிக்கனைஸ்ட்னா 2400ம்பாங்க. பிரிட்டிஷ்னா 2400. 400. The bears are endangered, not so much because they are hunted by other animals, but what I find really sad is the fact that humans destroy their habitat. இப்ப என்ன ஹியூமன்ஸால சொல்றாங்க? தான் ப்ராப்ளம், அனிமல்ஸ்னால ப்ராப்ளம் பெருசா அது இல்ல. அனிமல்ஸ் பெருசா ஹண்ட் பண்றது இல்ல. பட் இது மெயினா வந்து ஹியூமன்ஸ்னால தான் ப்ராப்ளமா இருக்கு. பண்றாங்க. அது வசிக்கிற இடத்த என்ன சொல்றாங்க அவங்க? என்ன வார்த்தை? இந்த வசிக்கிற இடத்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க இல்லையா? என்ன வார்த்தை அது? சரி, வாழும் இடம்னா ஹாபிட்டட். ஹாபிடாட். ஹாபிடேட். ஹாபிடாட். அந்த வார்த்தை Habitat. சொல்லுவாங்க. அது பார்த்து. Spectacled bears are quite small compared with other bears, and இப்ப இன்னொரு டிஸ்டிங்ஷன் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னதுதான். ஷேப் அண்ட் சைஸ் சின்னதா இருக்கு. இங்கேயும் இதே தான் சொல்றாங்க. ஸ்மால்ங்கிற வார்த்தையை ரொம்ப குயிக்கா பேசிடுறாங்க பாருங்க. திருப்பியும் அதே ரீட்ரேட் பண்றாங்க பாருங்க. நான் உங்களை படிக்க சொல்றப்ப இன்னும் தெளிவா புரியும். படிக்கிறப்ப எல்லாமே ஓப்பன் அப் ஆகும். of course, they do have other enemies. These mostly include mountain lions and jaguars, but they remain a smaller threat. The bears are primarily vegetarian, and their normal diet is tree bark and berries. இந்த பார்க்குன்னா புரியும். நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். பார்க்குன்னா ஒண்ணு வந்து நாய்க்குட்டி குலைக்கிறதும் பார்க்கு தான். இன்னொன்னு பட் இது ட்ரீ பார்க், அந்த ட்ரீ மரப்பட்டைகள். வெரி குட். Rare occasions, though, they eat honey, which I thought was just something in children's books. இப்ப சில்ட்ரன் புக்கை எதுக்காக சொன்னாங்க? எதுக்காக சில்ட்ரன் புக்கை அந்த லேடி வந்து மென்ஷன் பண்றாங்க? ஹனியை சாப்பிடுதுன்னா ஹனி ஹனியை சாப்பிடுது பேருன்னு குழந்தைங்களுக்கு புக்ல எழுதுறது. அப்படிதான் நினைச்சேன். பொய்யா சொல்றதுன்னு தான் நினைச்சேன். உண்மையிலேயே அது ஹனியை சாப்பிடுது. Interested to find that they are incredibly good climbers. And one thing I found really funny. One thing I really found funny. அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல போறாங்க பாருங்க. Is that they've been known to sit up in a tree for days. They make a platform. Why? Mostly ட்ரீல உட்கார்ந்திருக்கும். So it makes the platform to அந்த ஃப்ரூட் வந்து ரைப் ஆகிற வரைக்கும் அது ஆன்சரு. அதுக்கு முன்னாடி சும்மாவே உட்கார்ந்தே இருக்குமா நாள் கணக்கா. எதுக்காகன்னா அந்த பழம் படுக்கிறான்னு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. I couldn't guess, but they're waiting for fruit to ripen so they can eat it.
இதே ஸோ அது டைம் காயிலேருந்து பணம் வரப்ப நம்ம உட்காந்தாதான் அது பழுக்கும் போல் இருக்குன்னு உட்காந்துக்கிட்டே இருக்குமா. ஓகே. கீழே சிட் பண்ணிட்டே இருக்கும். அது பழுத்துற வரலும் உட்காந்துக்கிட்டே இருக்கும். வின்டர்ல தூங்கவே தூங்காது. எவ்வளோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. விஷயம். Quite surprising that although they rarely eat meat, they have extremely strong jaws and இது பாருங்க, இது ஒரு இது ரேர்லி ரேர் மீட் சாப்பிடும். அது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். வெஜிடேரியனா ஜா இருந்தாலும் அதுக்கு ஜா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து நார்மல் ரிசர்ச்சை விட இது ஒரு முரண்பாடான ஒரு ரிசர்ச். பல்லு ரொம்ப இதா இருந்தாக்கா மீட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு மீட்டு குறைய குறைய அந்த பல்லோட இது வந்து நார்மல் ஷேப் ஆயிடுச்சுன்னு. ஆனா இதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஜாஸ் இருக்குது, இருந்தாலும் வெஜிடேரியன். ம்ஹும். wide, flat teeth. Very occasionally they do eat meat, something like birds or insects, though they like small mice best if they can get them. சதீஷ், இது புரியுதுங்களா உங்களுக்கு என்ன என்ன சொன்னாங்கன்னு? அது ரொம்ப ரேரா வந்து மீட் சாப்பிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேர்டு இன்செக்ட் இந்த மாதிரி இதை தான் சாப்பிடும். அதுல இன்னொன்னு சொன்னாங்க. மைஸ் பெஸ்ட் மைஸ் கிடைச்சதுன்னா அதுவும் பெஸ்ட் அதெல்லாம் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றது. ப்ரிஃபர். இந்த மாதிரி விஷயம்தான் நம்ம ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறப்ப தான் ஆன்சர் பண்ண முடியும். நான் அடுத்த பார்ட்டுக்கு குயிக்காக போயிட்டு போகிறேன். அது என்ன, அவங்க கலை இன்னும் பார்க்காத ஒரு பார்ட்டி எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். நம்ம உள்ள இது நைஸ் கோயிங் த்ரூ த ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோலாம் பெரிய விஷயம். அந்த அந்த விருப்பம் இருந்தால் மட்டும்தான் இதை நம்ம கற்றுக்க முடியும். வெரி நைஸ். We're really trying to make people more aware of the bears, and we've made a television series about We want to make more aware. Aware. Knowing it. one man's efforts to make people understand the dangers facing the animals. He spent a long time in Peru studying them and has published a very funny diary of his time there. I hope everyone will read it and support our efforts to help these fascinating creatures. So, are there any questions? இவ்வளவுதான். இதை நான் வேற மாதிரி ஆங்கிள் எடுத்திருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த பார்ட்டுக்கு நம்ம போயிடலாம். Give me 1 minute. I'll set it up very quickly. 1 second. டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாமா? இதோட படிச்சுக்கலாம்ல. இல்லைன்னா நம்ம இன்னும் நிறைய லிசனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். All right. Okay. We'll just take care of this. All right. இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாம ஃபர்ஸ்ட் ரன் பண்றேன். நீங்க எப்படி இந்த ரீடிங்ல கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரிக்கியான எக்ஸசைஸ். ஏன்னா 5 பாக்ஸ் தான் நீங்க ஃபில் பண்ணணும். 19, 20, 21, 22, 23 5 பாக்ஸ் தான் ஃபில் பண்ணணும். ஆனா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 சாய்ஸ் இங்க இருக்கும். A through H. இது வந்து E2 லெவல்ல உள்ள ஒரு மோஸ்ட் ஃபண்டமெண்டல் எக்ஸசைஸ் தான். ஸ்பீக்கர் 1, 2, 3, 4, 5ன்னு வரும். அது திருப்பி வரும். 2வது வாட்டியும் வரும். 2 வாட்டி நீங்க கேட்டுக்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க. வாட் ஈச் ஸ்பீக்கர் லைக்ட் மோஸ்ட் அபவுட் தி சிட்டி தே விசிட்டட். எங்க இருக்கு? Choose the letters only once.
ஒண்ணே ஒன்று தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 3 இருக்கு. அது there are Speak 3 extra like letters you which you do promote not the need to city use. visitor. இதெல்லாம் Use அவங்க செட்டப் பண்ணிட்டாங்க. ம்ஹும். ஒரு ஸ்பீக்கர் அவரோட ஆக்சென்ட்ல அவர் பேச போறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். நீங்க பியாண்ட் 2 டைம்ஸ் எனக்கு 3rd டைம் ரீடிங் வேணும்னாலும் நான் வந்து குடுக்குறேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐ வில் டூ இட். ஸ்பீக்கர் இதுல என்னன்னா ஏ டு ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் பெருசா நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம குயிக்கா பார்த்தணும். ஒரு 20 செகண்ட் 25 செகண்ட் தான் கொடுப்பாங்க. எவ்வளவு செகண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அந்த அந்த சிட்டியோட லைக்கிங் எதனால அந்த சிட்டியை பிடிக்குது அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி. ரைட் Okay. ஸ்டார்ட் நவ். ஒன் செகண்ட் இந்த பார்ட் 2 அது பண்ணிக்கலாம். A fruit to ripen. We spent a day exploring the shops and markets in the markets in the city and A fruit to ripen so they can eat it. It's quite surprising that although they rarely eat meat, they have extremely ஓகே, பார்ட் 3 ஆரம்பிக்க போகுது. there are 3 extra letters which you இந்த பார்ட் 3. டோன்ட் வரி ஸ்கோரை பத்தி ஒரி பண்ண வேணாம். மைண்டை கிளாரிட்டியோட வச்சுட்டு யூ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் திஸ். ஆல் ரைட். Speaker 1. இப்போ ஸ்பீக்கர் 1 நான் கட் பண்றேன். எகெயின் ஸ்பீக்கர் 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சிட்டியை ஏன் பிடிக்குதுங்கிறது இது பண்ணும். ஏ த்ரூ ஹெச் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கணும் குயிக்கா. ஒரு நிமிஷம் சார். மைண்ட்ல என்ன உங்களால ஹோல்டு பண்ண முடியுதோ அது மட்டும் பண்ணிக்கோங்க. ஞாபகம் ரொம்ப பெருசா ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஒரு வாட்டி படிச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே, சும்மா ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு வாட்டிக்கு நீங்க 2 வாட்டி முடியலன்னா 3வது வாட்டி போடுறேன். எப்படி ஃபிகர் அவுட் பண்றீங்க? தேவையில்லாததை எதை தூக்கி போடுறோம், தேவை உள்ளதை கரெக்டா எப்படி ஃபோக்கஸ் பண்றோம், தேவை உள்ளதுக்குள்ள எதுவும் மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறோம், அவ்வளவுதான். ஸ்டார்டிங் நவ். ஸ்பீக்கர் 1. we spent a day exploring the shops and markets in the city and bought some souvenirs. Then we wanted to see some of the area outside the city and discovered it was easy to get to loads of places by train, including the mountains, where we were told there were great hostels. You can do bushwalks out there, and apparently the scenery is stunning. But it can be dangerous. We were warned to have the right gear and tell other people where we were going, so we decided to give it a miss. Anyway, we weren't short of things to do in the city. We were spoilt for choice. Speaker 2. We were pretty tired when we first arrived, so we were glad just to relax. We'd booked late, and I have to say that the room wasn't the best I've stayed in, but we had a view of the lake, which was a real treat. We were really impressed by the forests and mountains around the city. We made good use of the swimming pool, though we were too lazy to go to the famous markets. We didn't take advantage of all the shows either. Lots of people told us how good they were, so that was a pity. And the theatres themselves were supposed to be impressive. Speaker 3. One of my main ambitions was to see inside the big concert hall, and in fact we managed to get into a concert there, which was pretty special. The acoustics were amazing. The city was divided by a river, and getting round had its problems, especially as we didn't really understand the city plan. The best way was the ferries. I was really impressed that they were always on time and provided good views in the city. The trams were good too, and the local commuters seemed happy to chat to us and give us ideas for the best things to do and see. We didn't have time to do everything though. Speaker 4. Before we went, we couldn't decide where to stay. So many people recommended different places, and there seemed to be loads of different and unusual possibilities, like old traditional farms converted into guest houses. So we decided to move around and try something different every couple of nights. That worked out really well, and they were all excellent. Although we'd been told that getting round on the buses was easy and cheap in the city, we decided to rent a car so that we could get out into the countryside. We didn't want to miss out on the views driving along by the ocean. Speaker 5.
Even though we had a city plan, we got lost several times, especially in the old town where the buildings were quite similar. Though I know some people say getting lost is the best way to get to know a city. We were never short of help, though. Some people were even prepared to walk with us to show us the way, and that was something I'll always remember. Our hotel was all right without being spectacular, and it was a long walk into the evening shows. We took a taxi most times. There was loads to do every day, though, and we certainly weren't bored. இது வந்து ஃபர்ஸ்ட் கஷ்டமா தெரியும். இப்ப அடுத்த வாட்டி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த லேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் ஆகும். சில பேருக்கு ஒரு 10 லிசனிங்ல கரெக்டா வரும். சில பேருக்கு 2 லிசனிங்ல கரெக்டா வரும். பட் ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 10 8 6 5 4ன்னு குறைச்சிடலாம். இது ஐடியா என்னன்னா, ஒரு மேல் ஸ்பீக்கரா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம், ஆக்சென்ட் கூட மாறி இருக்கலாம். வேற கண்ட்ரில பேசலாம். நமக்கு வந்து இந்த பர்பஸ் வந்து ஃபிகர் அவுட் பண்றது தான். அவங்க என்ன ஆக்சென்ட்ல பேசினாலும் என்ன பேச வராங்கங்கிறது. ஏன்னா இந்தியன்ஸுக்குன்னு ஒரு ஆக்சென்ட் இருக்கு, அமெரிக்கன்ஸ் இருக்கு, அதுலயே பிளாக்ஸுக்குன்னு இன்னொரு ஆக்சென்ட் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல என்னன்னா, நம்ம தேவையானதை இது பண்றோமா, எல்லா பாயிண்ட்டையும் எல்லாத்துலயும் டச் பண்ணுவாங்க. ஆனா ஏதோ ஒண்ணுத்துல வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு அந்த சிட்டியில. பட் எல்லா இடத்துலயும் ஏதோ நிறைய பாயிண்ட் டச் பண்ணுவாங்க. கரெக்டா நம்ம டிசர்ன் பண்றோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கரெக்டா டிசர்ன் பண்றோமா, கரெக்டா டிஃபரன்ஷியேட் பண்றோமான்னு அவ்வளவு ஈஸியான ஒரு இது கிடையாது. ஒரு வாட்டி பண்ணா அது கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். எல்லாத்துலயும் எல்லாமே சொல்றாங்க இல்லையா, டிரான்ஸ்போர்ட்னா எல்லாத்துலயும் சொல்றாங்க, ரைட், ஷாப்ஸ்னா எல்லாத்துலயும் சொல்றாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல எது வந்து லைக்டு அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு வாட்டி நம்ம ரன் பண்ணணும், மினிமம் 2 வாட்டி ரன் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்படிதான் எக்ஸாம்லயும் இருக்கும். ஸ்பீக்கர் 1 to 5 பண்ணிட்டு திருப்பி ஸ்பீக்கர் 1 to 5 வரும். ஸ்பீக்கர் 1 2 வாட்டி வராது. ஸோ நம்ம வந்து ஹோல்டு பண்றோமா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஐம் ஸ்டார்டிங் த செகண்ட் ஒன். Now you will hear part 3 again. Speaker 1. We spent a day exploring the shops and markets in the city and bought some souvenirs. Then we wanted to see some of the area outside the city and discovered it was easy to get to loads of places by train, including the mountains, where we were told there were great hostels. You can do bushwalks out there, and apparently the scenery is stunning. But it can be dangerous. We were warned to have the right gear and tell other people where we were going, so we decided to give it a miss. Anyway, we weren't short of things to do in the city. We were spoilt for choice. Speaker 2. We were pretty tired when we first arrived, so we were glad just to relax. We'd booked late, and I have to say that the room wasn't the best I've stayed in, but we had a view of the lake, which was a real treat. We were really impressed by the forests and mountains around the city. We made good use of the swimming pool, though we were too lazy to go to the famous markets. We didn't take advantage of all the shows either. Lots of people told us how good they were, so that was a pity. And the theatres themselves were supposed to be impressive. Speaker 3. One of my main ambitions was to see inside the big concert hall. And in fact, we managed to get into a concert there, which was pretty special. The acoustics were amazing. The city was divided by a river, and getting round had its problems, especially as we didn't really understand the city plan. The best way was the ferries. I was really impressed that they were always on time and provided good views in the city. The trams were good too, and the local commuters seemed happy to chat to us and give us ideas for the best things to do and see. We didn't have time to do everything, though. Speaker 4. Before we went, we couldn't decide where to stay. So many people recommended different places, and there seemed to be loads of different and unusual possibilities, like old traditional farms converted into guest houses. So we decided to move around and try something different every couple of nights. That worked out really well, and they were all excellent. Although we'd been told that getting round on the buses was easy and cheap in the city, we decided to rent a car so that we could get out into the countryside. We didn't want to miss out on the views driving along by the ocean.
Speaker 5. Even though we had a city plan, we got lost several times, especially in the old town where the buildings were quite similar. Though I know some people say getting lost is the best way to get to know a city. We were never short of help, though. Some people were even prepared to walk with us to show us the way, and that was something I'll always remember. Our hotel was all right without being spectacular, and it was a long walk into the evening shows. We took a taxi most times. There was loads to do every day, though, and we certainly weren't bored. That is the end of part. ஓகே. எங்க உங்களுக்கு வந்து இது கஷ்டமா இருக்கு? ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு நர்வஸ்னஸ் வந்திருக்கும். ரைட்? இந்த 5 ஆன்சர்ல கொண்டு வரணும்னு. எனக்கு வந்து உங்க ஆர்டர் ஆஃப் சதீஷ், உங்க ஆர்டர் ஆஃப் ஆன்சர் கொடுங்க. இன்னொரு வாட்டி ப்ளே பண்றதுனால நான் பண்றேன். அது ஒண்ணும் இல்ல. ஒரு 2 மினிட்ஸ் தான். எனக்கு பண்ணணும்னால ஒரு இது இருக்கு. கொஞ்சம் பெட்டரா நான் பண்ணுவேன். அப்படி ஏன்னா கரெக்டா பிடிக்கணும் நம்ம பேசுறப்ப. இதுல கன்ஃபியூஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இதையும் சொல்றாங்க, அதையும் சொல்றாங்க. ஆனா மெயின் பாயிண்டை தான் பிடிக்கும். ஸோ இன்னொரு வாட்டி ரன் பண்ணாலும் பண்ணலாம். அனதர் 2 மினிட்ஸ் தான் பண்ணலாம். ஏதாவது ஓகே சார், பண்றேன். உங்க ஆன்சரை நீங்க சேஞ்ச் பண்றீங்களா? இப்போ உங்க செட் ஆஃப் ஆன்சர்ஸ் கையில வச்சிருப்பீங்க. கரெக்டா do twice, I'll do once. Let's do it. 3 minutes are nothing more here. Starting now. Speaker 5. 1 second. It was the ferries. I would. Now you will hear part 3 again. There you go. Speaker 1. We spent a day exploring the shops and markets in the city and bought some souvenirs. Then we wanted to see some of the area outside the city and discovered it was easy to get to loads of places by train, including the mountains, where we were told there were great hostels. You can do bushwalks out there, and apparently the scenery is stunning. But it can be dangerous. We were warned to have the right gear and tell other people where we were going, so we decided to give it a miss. Anyway, we weren't short of things to do in the city. We were spoilt for choice. Speaker 2. We were pretty tired when we first arrived, so we were glad just to relax. We'd booked late, and I have to say that the room wasn't the best I've stayed in, but we had a view of the lake, which was a real treat. We were really impressed by the forests and mountains around the city. We made good use of the swimming pool, though we were too lazy to go to the famous markets. We didn't take advantage of all the shows either. Lots of people told us how good they were, so that was a pity. And the theatres themselves were supposed to be impressive. Speaker 3. One of my main ambitions was to see inside the big concert hall. And in fact, we managed to get into a concert there, which was pretty special. The acoustics were amazing. The city was divided by a river, and getting round had its problems, especially as we didn't really understand the city plan. The best way was the ferries. I was really impressed that they were always on time and provided good views in the city. The trams were good too, and the local commuters seemed happy to chat to us and give us ideas for the best things to do and see. We didn't have time to do everything, though. Speaker 4. Before we went, we couldn't decide where to stay. So many people recommended different places, and there seemed to be loads of different and unusual possibilities, like old traditional farms converted into guest houses. So we decided to move around and try something different every couple of nights. That worked out really well, and they were all excellent. Although we'd been told that getting round on the buses was easy and cheap in the city, we decided to rent a car so that we could get out into the countryside. We didn't want to miss out on the views driving along by the ocean. Speaker 5. Even though we had a city plan, we got lost several times, especially in the old town where the buildings were quite similar. Though I know some people say getting lost is the best way to get to know a city. We were never short of help, though. Some people were even prepared to walk with us to show us the way, and that was something I'll always remember.
Our hotel was all right without being spectacular, and it was a long walk into the evening shows. We took a taxi most times. There was loads to do every day, though, and we certainly weren't bored. ஓகே. இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லலாம். இப்போதைக்கு. அப்புறம் நம்ம ஒரு ரீடிங் குடுக்கலாம். அது எப்படி ரிவீல் பண்ணுதுன்னு பாருங்களேன் ரீடிங் வந்து. ஓகே. சச் a பிக் ஆக்டிவிட்டி. உங்க அந்த 5 ஆல்பபெட் சதீஷ் உங்க 5 லெட்டர் மட்டும் எனக்கு சொல்லணும். அந்த ஆர்டர் படி சொல்லணும். ஓகே. ஸோ இல்ல நீங்க நோட் பண்ணிருப்பீங்களா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. 1 2 3 4 5 நோட் பண்ணிருக்கீங்களா? நான் நோட் பண்ணல சார், பட் மைண்டில் வச்சுருக்கேன். ஆஹா, ஐயோ, அப்படி மைண்ட்ல வச்சா தப்பாயிடுமே. அது ஹோல்ட் ஓகே. பண்ண இருங்க. அவங்க கலை வச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். 1 2 3 4 5. I will give you time. You give me the letter. You write it down. ஓகே. Write it down and give me the letters because இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. மைண்ட்ல வச்சுக்க முடியாத விஷயம் அது. இன்னொரு வாட்டி வேணுமா? நீங்க இன்னொரு வாட்டி வேணும்னா ஐ எம் ரெடி டு கிவ் இட். நத்திங் லைக் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்குறப்ப 4 வாட்டி கேட்கறது தப்பு கிடையாது. எனக்கு ஸ்பீக்கர் 1 2 3 4 5 5 லெட்டர் சக்சஸிவா அடுத்தடுத்தாப்புல நீங்க எழுதி கொடுத்தா போதும். நீங்க அது கேட்கிறப்ப பண்றது தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். செகண்ட் டைம் கேட்குறீங்க இல்லையா? அப்ப இன்னொரு வாட்டி கேட்கதானே பண்ணலாம். 2-3 மினிட்ஸ் தான். இட் won't take much. ஷூர் சார், நம்ம இன்னொரு டைம் பண்ணிடலாம். இப்போ அப்படியே நீங்க ஸ்பீக்கர் 1 2 3 4 5 5 லெட்டர் மட்டும் எனக்கு கொடுக்கணும். லெட்ஸ் டூ திஸ். There you go. We spent a day exploring the shops and markets in the city and bought some souvenirs. The acoustics were amazing. The city was divided by a river, and One getting around second. We spent a day exploring the shops. way was the ferries. I was really Easy and cheap in the city, we decided to rent a car so that we could get out into the countryside. Starting now. Now you will hear part 3 again. Speaker 1. We spent a day exploring the shops and markets in the city and bought some souvenirs. Then we wanted to see some of the area outside the city and discovered it was easy to get to loads of places by train, including the mountains, where we were told there were great hostels. You can do bushwalks out there, and apparently the scenery is stunning. But it can be dangerous. We were warned to have the right gear and tell other people where we were going, so we decided to give it a miss. Anyway, we weren't short of things to do in the city. We were spoilt for choice. Speaker 2. We were pretty tired when we first arrived, so we were glad just to relax. We'd booked late, and I have to say that the room wasn't the best I've stayed in, but we had a view of the lake, which was a real treat. We were really impressed by the forests and mountains around the city. We made good use of the swimming pool, though we were too lazy to go to the famous markets. We didn't take advantage of all the shows either. Lots of people told us how good they were, so that was a pity. And the theatres themselves were supposed to be impressive. Speaker 3. One of my main ambitions was to see inside the big concert hall, and in fact we managed to get into a concert there, which was pretty special. The acoustics were amazing. The city was divided by a river, and getting around had its problems, especially as we didn't really understand the city plan. The best way was the ferries. I was really impressed that they were always on time and provided good views in the city. The trams were good too, and the local commuters seemed happy to chat to us and give us ideas for the best things to do and see. We didn't have time to do everything though. Speaker 4. Before we went, we couldn't decide where to stay. So many people recommended different places, and there seemed to be loads of different and unusual possibilities, like old traditional farms converted into guest houses. So we decided to move around and try something different every couple of nights. That worked out really well, and they were all excellent.
Although we'd been told that getting round on the buses was easy and cheap in the city, we decided to rent a car so that we could get out into the countryside. We didn't want to miss out on the views driving along by the ocean. Speaker 5. Even though we had a city plan, we got lost several times, especially in the old town where the buildings were quite similar. Though I know some people say getting lost is the best way to get to know a city. We were never short of help, though. Some people were even prepared to walk with us to show us the way, and that was something I'll always remember. Our hotel was all right without being spectacular, and it was a long walk into the evening shows. We took a taxi most times. There was loads to do every day, though, and we certainly weren't bored. 4 டைம்ஸ்ங்கிறது ஓகே. இதுல வந்து ஸ்கோரை விட அட்லீஸ்ட் என்ன சொல்றாங்கங்கிறத கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணியிருக்கோம். ம்ஹும். அதை மேப் பண்ணி ரிலேட் பண்றதுங்கிறது அடுத்த விஷயம். தெளிவா எல்லா வார்த்தையுமே புரிஞ்சிருக்கும். Right. நம்ம இதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. எனக்கு வேண்டியது 5 லெட்டர் அப்படியே வரணும். கலை நீங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் பாக்குறேன். ABHEF ஒரே நிமிஷம். ABHEF உங்க ஸ்கோர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Don't worry. Good score 40%. maybe 2 or 3. 2 out of 5, 40%. சதீஷ், நீங்க எதையும் சேஞ்ச் பண்ணாம எனக்கு கொடுங்க உங்களோடது. ஓகே. CBDHF 3 out of 5, 60%. வெரி குட், வெரி குட். ஆனா வெவ்வேறு கரெக்டா, வெவ்வேறு ஆன்சர் கரெக்ட். ஆவரேஜ் 50, ரைட்? வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்ப B1 இருந்து B2 டிரான்சிஷன் ஆயிருக்கும். இப்ப நம்ம பார்க்கலாம். எனக்கு ஆன்சர் நீங்களே சொல்லுங்க. இப்ப 19 பொறுத்தவரைக்கும் I'm going to reveal this. You have to read and tell me which is going to be this. நீங்க இப்ப கரெக்டா போட்டது ரைட்டா என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ரைட்டா என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனா you have to come out with the right answer, possibly by reading. Let's do it. 1 second. All right, here you go. இதை ஞாபகம் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நீங்க படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகும். உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய அளவுல மாறும். சதீஷ், நீங்க ஸ்பீக்கர் 1 மட்டும் படிங்க, வாய் விட்டு படிங்க. Okay. We spent a day exploring the shops and markets in the city and bought some சாவனேஸ் souvenirs. நம்ம ஒரு இடத்துக்கு போறப்ப கொடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்த பத்தி, அந்த இடத்துக்கு ஞாபகார்த்தமா ஒரு புக்கோ, அது சாவனேர். Okay. Then we went to see some of the area. We wanted to see some of the area outside the city and discovered it was easy to get to loads of places by train, including the mountains, where we were told there were great hostels. You can do bushwalks out there, and apparently the scenery is stunning, but it can be dangerous. We were warned to have the right gear and tell other people where we were going. So we decided to give it a miss. Anyway, we weren't short of things to do in the city. We were spoiled. We were கலை, நீங்க அப்படியே ஸ்பீக்கர் ஒன்று. வெரி குட். நான் வந்து ஒரு 6 out of 10 கொடுப்பேன் உங்களுக்கு ரீடிங்க்கு. அந்த கான்ஃபிடன்ஸ்ல ஹெசிடேஷன் இருக்குது. நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீடிங் தான் தாய், அதுதான் மதர். ரீடிங் தான் ஆரிஜின். ரீடிங்லேருந்து தான் நம்ம வர்றோம். அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். எஸ் கலை, நீங்க ஸ்பீக்கர் 1 நீங்க படிங்க.
We spent a day exploring the shops and markets in the city and bought some souvenirs. Then we wanted to see some of the area outside the city and discovered it was easy to get to loads of places by train, including the mountains, where we were told there were great hostels. You can do bushwalks out there, and apparently the scenery is stunning, but it can be dangerous. We were wanted to have the right gear and tell other people where we were going. So we decided to give it a miss anyway. We were we weren't short of things to do in the city. We were spoiled for choice. Super. 8. Cash 8 good 8 out of 10 in the scale of 10. 8 is a very good one. And நீங்க பண்ண அந்த மாடுலேஷன் நல்லா இருந்தது, டோன் நல்லா இருந்தது. அப்படியே காம் அண்ட் கம்போஸ்டாக பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க. லேட்டர் பார்ட்டில் அந்த ஸ்ட்ரகிள் தெரிஞ்சது. நெவர்தலஸ் இட்ஸ் 8 out of 10. வெரி குட். இப்போ நீங்கள் அந்த A to H வந்து மைண்டில் ஓட விடுங்க. என்னவா இருக்கும்? ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, ஏதோ ஒன்று பண்ணிச்சுன்னா அந்த ஆன்சர் தான் வரும், பாக்கி எந்த ஆன்சருமே வராதுன்னு தோணுது. ஓகே, ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சி. ஓகேங்களா? ஓகே, உங்களோட ஆன்சர் வந்து சி, கலையோட ஆன்சர் ஏ. அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டுமே தப்பு. ஆக்சுவலி சீனரி ஸ்டன்னிங்ன்றாங்க. கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஆன்சரே சொல்லிட்டேன், ஏவும் சியும் கிடையாதுன்ட்டேன். அந்த கிடையாதுன்ட்டேன். அந்த லோட்ஸ் வந்து ஆக்சுவலி சீனரி பியூட்டிஃபுல் ஸ்டன்னிங்னு சொல்றாங்க சார், பட் இட் கேன் பி டேஞ்சரஸ்னு சொல்றாங்க இல்லைங்களா? சின்னதுதான். ஆனா மெயின் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த மெயின், பாக்கி எல்லாத்துலயும் எல்லாமும் வருது, ஆனா மெயின் ஒண்ணு இருக்குல்ல, அந்த மெயினை தான் மிஸ் பண்றவங்க. ஏன் வந்து வர அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஏன்னாக்கா ட்ரெயினை பற்றி தான் பேசுறாங்க இவங்க, ட்ரெயினை பற்றி தான் பேசுறாங்க. ஆனா இன்னொரு இடத்துல அவங்க பஸ் பத்தி பேசுறாங்க, ட்ராம் பத்தி பேசுறாங்க, அதெல்லாம் பேசுறாங்க. அப்ப வேணா அது ஃபோக்கஸ் எல்லாம் அங்க இருக்கலாம். இங்க எதை பத்தி பேசுறாங்க? இந்த ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி, இது ஐயோ வி வேரன்ட் ஈவன் ஷார்ட். எப்படி சொல்றாங்க பாருங்க, வி வேரன்ட் ஈவன் ஷார்ட். லுக் அட் திஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ வி வேர் ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸ். எங்களுக்கு சாய்ஸை கொடுத்து எங்களுக்கு எடுத்து வச்சுட்டாங்க, இது பண்ணுங்க அதை பண்ணுங்க, அவ்வளோ விஷயம் இருக்குதுங்கிறாங்க. இப்ப பாருங்க, டெல் மீ வாட் இஸ் கோயிங் டு பி ஹியர். பி. Go, what is going to be here? B. ஏதோ ஒன்று இருக்கு. இது The range of இது அங்க the range of leisure opportunities. The range of leisure. G தான் ஆன்சர். அதுதான் ஃபோக்கஸ் அங்க. இப்ப பாருங்க, போக போக நீங்க அக்யூரசி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா கரெக்டான ஆன்சர்லாம் தெரிய பாக்கி உள்ள பீசஸ்லாம் ஈஸியாக ஃபிட் பண்ணுவீங்க. ஒரு 5 minutes, ஒரு 2 minutes தான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போறேன். 5 minutesல முடிச்சிடலாம். இப்ப பாருங்க, ஸ்பீக்கர் 2 ஒரு ஆள் மட்டும் இப்ப குயிக்கா படிக்கட்டும், நம்ம வந்து பண்ணிக்கலாம். லுக் அட் திஸ். ஸ்பீக்கர் 2 கலை, அந்த ஸ்பீக்கர் 2 மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. We were pretty tired when we first arrived, so we were glad just to relax. We would we had booked late, and I have to say that the room wasn't the best I have stayed in, but we had a view of the lake, which was a real treat. We were really impressed by the forests and mountains around the city. We made a good use of the swimming pool though. We were too lazy to go to the famous markets. We didn't take advantage of all the shows either. Lots of people told us how good they were, so that was a pity. And the theaters themselves were supposed to be impressive. Very good. நான் ஒரு வாட்டி படிக்கிறேன், கேப்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. We were pretty tired when we first arrived, so we were glad just to relax. We had booked late, and I have to say that the room wasn't the best I have stayed in. But we had a view of the lake, which was a real treat. Yeah. We were really impressed by the forest and mountains around the city. பாருங்க, focus எங்க பாருங்க. We made good use of the swimming pool, though we were too lazy to go to the famous markets. We didn't take advantage of all the shows either. Lots of people told us how good they were, so that that was a pity.
we couldn't go there. And the theaters themselves were supposed to be impressive. இப்போ சொல்லுங்க, படான்னு ஒண்ணு மட்டும் தான் கர்நாடகா நிற்கும். நான் இங்க கொண்டு போறேன். The B. B. வெரி குட். அவ்வளவுதான். இந்த படிக்கிற தொழில பட்டுன்னு சொல்லி ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. அந்த இடம் தான் ரியல் ட்ரீட்ங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான் அது. ஸோ இப்போ G and B கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாமா? ஒரு வாட்டி தான் ஒரு இதை யூஸ் பண்ணணும். சி நான் 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். அதுக்கு மேல எடுத்துக்க மாட்டேன். Sure, sir. Sir, we can wait for longer as well. Not an issue. It's Saturday. மார்னிங் டைமா இருக்குன்னு பார்த்தேன். உங்களுக்கு லுக் அட் த 3 சதீஷ், நீங்க அப்படியே குயிக்கா படிக்க முடியுமா? நல்லா ஸ்ட்ரெஸ்ஸோட படிங்க. Sure, sir. One of my main ambition. Okay. Yeah. One of my main ambitions was to see inside the big concert hall, and in fact we managed to get into a concert there, which was pretty special. The Acoustics. Sound system. acoustics were amazing. The city was divided by a river, and getting around had its problems, especially as we didn't really understand the city plan. The best way was the ferries. I was really impressed that they were always on time and provided good views in the city. The trams, the trams were good too, and the local commuters seemed happy to chat to us and give us ideas for the best things to do and see. We did not have time to do everything though. Yes, very good. இந்த முன்னாடிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இருந்தாலும் அந்த ஹெசிடேஷன் இருக்கு. அந்த நர்வஸ்னஸ் எனர்ஜியா வெளில வருது. அது அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி டோன் வழியா தான் கன்வெர்ட் பண்ண முடியும். டோனை ரைஸ் பண்றப்ப அந்த எனர்ஜி வேற எங்கேயும் வெளில போகாது, உள்ளுக்குள்ளேயே வந்துடும். One of my main ambitions was to see inside the big concert hall, and in fact we managed to get into a concert there, which was pretty special. The acoustics were amazing. The city was divided by a river, and getting around had its problem, especially as we didn't really understand the city plan. The best way was the ferries. I was really impressed that they were always on time. And they provided good views in the city. The trams are good too. Tram car. And the local commuters seemed happy to chat to us and give us ideas for the best things to do and see. We didn't have time to do everything though. நான் பேசுறத வெச்ச கண்டுபிடிங்க பார்க்கலாம், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். So But அவ்வளவுதான், வந்துருச்சு பாருங்க efficiency of the அவ்வளவுதான். ட்ராம் பத்தி பேசுறாங்க, ஃபெரிஸ் பத்தி பேசுறாங்க. ரொம்ப எப்பயுமே டயத்துக்கு வருது, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. இந்த ட்ராம் ஓட்டுறவரும் சரி, ஃபெரி ஓட்டுறவரும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இங்க போலாம் அங்க போலான்னு. அவங்க சொல்லதான் முடிஞ்சது, எங்களால போக முடியல. அந்த அளவுக்கு டைம் குறைச்சிடாது. சூப்பர். A is the answer for this one. Speaker 4, quick, let's make it fast. கலை, நீங்க 4 படிங்க. Before we went, we couldn't decide where to stay. So many people recommended different places, and there seemed to be loads of different and unusual possibilities, like old traditional farms converted into guest houses. So we decided to move around and try something different every couple of nights. That worked out really well, and they were all excellent. Although we had been told that getting around on the buses was easy and cheap in the city. We decided to rent a car so that we could get out into the countryside. We didn't want to miss out on the views driving along by the ocean. Again 8. Very good performance. Before we went, we couldn't decide where to stay. So many people recommended different places, and there seemed to be loads of different and unusual possibilities. Wow. Loads of different and unusual possibilities, like old traditional farms converted into guest houses. So we decided to move around and try something different every couple of nights. Wow.
That worked out really well, and they were all excellent. Although we had been told that getting around on the bus was easy and cheap in the city, we decided to rent a car so that we could get out into the countryside. We didn't want to miss out on the views driving along by the ocean. என்னமோ நிறைய சொல்றாங்க, ரொம்ப ஈஸியா இருக்க. பார்த்தா தெரியுமே. The The H. Very good, very good. You got it right. First, the standard of the accommodation. எங்க போனாலும் பாசிபிலிட்டி சூப்பரா இருக்கு. அருமை அருமை அருமை. The last one is coming up. சதீஷ், நீங்க படிக்கணும், நல்ல கான்ஃபிடென்ஸோட படிக்கணும். அந்த எனர்ஜி அது என்ஃபியூஸ் ஆகணும், அது அப்படியே வரணும். நீங்க யூ ஆர் டூயிங் கிரேட். அது ஒன்றும் தப்பே இல்லை. ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாது. Even though we had a city plan, we got lost several times, especially in the old town where the buildings were quite similar. Though I know some people say getting lost in the best way to get Is the best way. is the best way to get to know a city. We were never sort of help, though some people were even prepared to walk with us to show us the city. That was something I always remember. Our hotel was all right without being spectacular, and it was a long walk into the several shows. We took a taxi most times. There was loads to do every day, though, and we certainly wasn't bored. Weren't bored. Still, some of the words வந்து ஈவினிங் ஷோஸ்க்கு பிறகு வேற ஏதோ ஷோஸ் சொன்னீங்க நீங்க. ஆன் த வே அந்த வேர்டு திடீர்னு சேஞ்ச் ஆச்சு. ஏன் அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. மைண்ட்ல ஏதோ ஒரு வந்திருக்கு. ஆனா பரவாயில்ல. மைண்ட்ல எப்படின்னா சார், இப்போ அடுத்த வேர்டு இதுவா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல பாத்தீங்கன்னா 2 வராது, நான் 2 ஆட் பண்ணிருப்பேன். சில இடத்துல வராது, ஆட் பண்ணிருப்பேன். இல்ல அது இது பண்றதுதான். ப்ராபப்ளி ரீடிங் மோர் அண்ட் மோர் ரீடிங் வில் ஹெல்ப் யூ ஆன் திஸ். நல்லா பண்ணீங்க. Even though we had a city plan, we get lost several times. We got lost several times, especially in the old town where the buildings were quite similar. Though I know some people are getting lost, is the best way to get to know a city. We were never short of help. Never. Though Never. some people were even prepared to walk with us to show us the city. That was something I will always remember. Look at that. The never always வர்றப்ப பயங்கரமா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். Never always சாதாரணமா யூஸ் பண்ண மாட்டாங்க. Our hotel was all right without being spectacular, and it was long walk to the evening shows. We took a taxi most times. There was loads to do every day though, and we certainly weren't bored. ரொம்ப ஈஸி அடிச்சிடலாம். Never always. நீங்க ரெண்டு பேருமே கரெக்டா தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பண்ணீங்க. ரைட். That's what it is. I think that's going to be F. The helpfulness of it. Very good. இப்போ அந்த ரீடிங் எப்படி ஒரு ரெவலேஷன் கொடுக்குது பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன். அதனாலதான் ரீடிங் மதர் ஆஃப் ஸ்கில்ஸ்மாங்க. அப்புறம் லிசனிங், அப்புறம் ரைட்டிங், கடைசியா தான் ஸ்பீக்கிங். ஓகே, வெரி குட். நம்ம இது பண்ணலாம். டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வீக் அட்லீஸ்ட் ஒரு 3 கிளாஸ்னாலும் ட்ரை பண்ணிடலாம். ரொம்ப இதாயிடுச்சு 2 வீக்ஸ்ல. இங்கே இந்த ப்ராட்பேண்டெல்லாம் சில இது சேஞ்ச் பண்ணியிருக்கேன், சில ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் பவர் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் டைம் வந்து தப்பிச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். நாட் ஓன்லி யூபிஎஸ், ப்ராட்பேண்டும் மாற்றிருக்கேன். ஏசிடிலேருந்து ஏர்டெலுக்கு மாற்றிருக்கேன். லாட் ஆஃப் திங்ஸ் ஹேவ் ஹேப்பன் over the last 2-3 days. Hopefully we'll do a better thing. Atleast அந்த 3 கிளாஸை மெயின்டைன் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஷூர் சார். சார் இப்போ எங்களுக்கு எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் அவுட் ஒரு பண்ணிக்கலாம். லிங்க் கொடுக்குறேன், B1 லெவல் லிங்க் கொடுக்குறேன். B1 முடிச்சுக்கலாம். இது B2 கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தோணுது. B1 ஓகே, முடிச்சுட்டு வரலாம். B1 லிங்க் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். பிஃபோர் டு நைட் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஷூர் சார். இதை மட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் எதுவும் ரெஃபர் பண்ணாமல் எனக்கு அனுப்பி விடணும். ஷூர். ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு ஒரே ஒரு இது, சதீஷ்க்கு வந்து ரீடிங் மட்டும் நம்ம கொடுக்கணும். ஓகே, குட் ரீடிங் ஆர்டிகல்ஸ் நான் வேணா அனுப்பி விடுறேன். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சார், நான் எடுத்து அது ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணுறேன். வாய் விட்டு படிக்கணும். வாய் விட்டு நீங்க படிச்சுங்க பாத்தீங்களா? இந்த வாய் விட்டு படிக்கிறப்ப தான் அது தெரியும் நம்ம எப்படி இது பண்றோம். அதனால அவங்க கலை வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க.
ரொம்ப ஒரு முடிவோட படிச்ச மாதிரியே இருந்தது. ஏதோ இதை வந்துட்டு ஏதோ மாதிரி படிக்கிறேன், கரெக்டா படிக்கிறேன் பாருங்க அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதுக்குரிய மாடுலேஷனோட கரெக்டா கம்போசரோட படிச்சுட்டே இருந்தாங்க. வெரி குட், வெரி குட். எனக்கு அந்த ஆர்டிக்கல் அனுப்பிச்சு விடுங்க சார், ரீடிங் ஆர்டிகல்ஸ். நான் ரீடிங் எடுத்து ரீட் ஆர்டிக்கல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லிசனிங் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். அது அனுப்பிச்சு 2 விடுறேன். தான் இன்புட் நான் அனுப்பிச்சுடுறேன். ஓகேங்க சார், ஷூர் ஓகே, சார். I'll தேங்க்யூ see ஸோ you. மச் சார். I'll see you on Tuesday. அதுல வேற ஏதாவது முன்னாடி கிளாஸ் வைக்கணுமா? இல்லை சார், தெரிஞ்ச டியூஸ்டே ஓகே தான். சரி, ஓகே தானே, பண்ணிக்கலாம். I'll see you ஓகே, on Tuesday. தேங்க்யூ சார். Thank you. Thank you so much. Thank you. பை சார்.